ஏன்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, டு ஃபைண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, 3x3 மேட்ரிக்ஸு, அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து எழுதுறேன். ஓகே, இப்போ 4 6 8 2 1 0 இதுதானே அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். அதில் உள்ள எலிமெண்ட் எல்லாம் இதுதான். ஓகே, இப்போ இதில் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரோ. ஓகே, இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் எழுத போகிறோம். பாருங்க, இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை நான் காலமாக எழுத போகிறேன். அப்போ 2 -3 5. ஓகே, அதே மாதிரி இந்த செகண்ட் ரோ இருக்கு பாருங்க. ஓகே, இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக நம்ம எழுத போகிறோம். 4 6 8. ஓகே, இப்போ அடுத்து இந்த தேர்ட் ரோ, இதை நம்ம தேர்ட் காலமாக எழுத போகிறோம். 2 1 0. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ஏ டிரான்ஸ்போஸ். அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள ரோஸ் எல்லாத்தையுமே காலம் வைஸாக நம்ம எழுதணும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். இவ்வளோ தான் இந்த சம்.